கண்டல் எடுக்கும். புருஷனுக்கு தெரியாம புருஷனுக்கு தெரியாம, இவனுக்கு தெரியாம, அவனுக்கு தெரியாம, வீட்டுக்கே தெரியாம, அப்ப உங்களை யாரும் நம்புறதே இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களை நம்புறாரு. இந்த உலகத்துல யாரும் உங்களை நம்பல. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை முழுமையா நம்புறாரு. உங்களை முழுமையா என்ன பண்றாரு? நம்புறாரு. அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க, நம்புறாரு. இப்ப யோசேப்பை குழியில தள்ளியாச்சு, எகிப்துக்கு போயாச்சு. எகிப்துக்கு போனாலும் எப்படி அடிமையா போறாரு? அடிமையாகி போய் அங்க ஜெயில இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கிறாரு. வாசிப்போமா? அல்லேலூயா. ஆதியாகமத்தை நீங்க அப்படி திருப்புங்களேன். எங்க இருக்கிறாரு அவரு? ஜெயில. சொல்லுங்க, அவர் எங்க இருக்கிறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். 9. அதாவது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அதை வாசிங்க. 39:1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலாரிகளுக்கு அதிபதியாகியும் போத்திபாரனும் எகிப்தியான் தேசத்தான் கொண்டு வந்து இஸ்மவேல் இடத்துல விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன்கிட்ட கூட இருந்தாலும் என் கையில தட்டுவேன். எங்க போறாரு? குழியில தள்ளும் போது எங்க இருப்பாரு நினைக்கிறீங்க? குழியில தள்ளினாங்கல்ல, அப்ப எங்க இருப்பாரு? அவரும் குழியில தான் இருப்பாரு. கர்த்தர் எங்க இருந்தாரா? யோசேப்பு. அடுத்த வாசிங்க. அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று அவன் செய்கிற யாவையும். அல்லேலூயா. யோசேப்பு என்ன பண்றான்? எங்கெல்லாம் கைய வைக்கிறானோ அதெல்லாம் ஆசீர்வாதமா மாறிக்கிட்டே இருக்கு. காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார். உன்னோடு கர்த்தர் இருந்தா நீங்க செய்யறதுதான் நடக்கும். உண்மையா சொல்றேங்க. உன்னோடு கர்த்தர் இருந்தா நீ கைய வச்சதெல்லாம் பொண்ணா மாறும். அதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது நீ எங்கேயோ வீடு கட்டி பெருசா வாழ்றது இல்ல, எங்கேயோ பிளைட்ல போகிறது இல்ல, எங்கேயோ பெரிய கார் வாங்கி ஓடுறது இல்ல. ஆசீர்வாதம் என்பது கர்த்தரோடு, மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறது ஆசீர்வாதம். ஏமா இந்த யூரின் எல்லாம் வருது, இதெல்லாம் தயவு செய்து போவாதீங்க. எத்தனை மணில இருந்து நிக்கிறேன்னா இல்லையா? எப்ப பார்த்தாலும் எழுந்து போயிட்டு வந்துட்டு செகண்ட் படம் ஓடிட்டு இருக்கு. எப்ப போயிட்டு வந்துட்டு இருக்கு. வசனம் தானே கேட்டுட்டு இருக்கோம். வசனம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கணும்? தயவு செய்து எழுந்து போகிறது என்ன பண்ணுங்க? அவாய்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. கவனிங்க. இப்போ சரிங்களா? கொஞ்ச நேரம் முடிக்க போறோம். எவ்வளவு அழகான பிரசங்கம் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்க. இந்த பிரசங்கத்தை கேட்காம நீ ஆடி அசைஞ்சு போய் திரும்பி வரைய மாட்டா. அங்கேயே உட்காந்துப்ப. திரும்பி என்ன பண்ண மாட்டா? ஏஞ்சி போற நீ எப்பா போய் அங்க போய் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அங்க போய் தூங்குற. அல்லேலூயா. நீங்களாம் தூங்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி லைட் எல்லாம் பளிச்சு போட்டு வச்சேன். நீங்களாம் தூங்க கூடாதுங்கிறது ஒரே காரணத்துக்காக தான். அல்லேலூயா. தூங்காதீங்க தயவு செய்து. நீங்க ஒரு நாள் மட்டும் தூங்காதீங்க. தயவு செய்து தூங்காதீங்க. நீங்க ஒரு நாள் விழித்திருங்க கர்த்தருடைய சமூகத்துல. இதுக்கான பிரதிபலன் மிக பெருசா காத்திருக்கு உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவன் செய்யறதெல்லாம் வாக்கி. இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க. நீங்க அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. அடுத்த அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா வாசிங்க. 40ஆம் அதிகாரம். 40ஆம் அதிகாரத்துக்கு நீங்க 41க்கு நீங்க வந்தீங்கன்னா 39 வாசிங்க. உம்முடைய வேலைக்காரர் யோசேப்பின் எஜமான் கர்த்தர் யோசேப்போடு இருந்து, அது வாசிங்க பார்ப்போம். 20 வாசிங்க பார்ப்போம். யோசேப்பின் எஜமான் அவனை பார்த்து பிடித்து வாசிங்க. 39:20 வாசிங்க. எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவல் வைக்கப்பட்டார்கள். ஒப்புவித்தார். அந்த சிறைச்சாலையில் யார் இருந்தா? எவன் இருந்தான்? யோசேப்பு இருந்தார். வாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சிறைச்சாலையில் யார் இருந்தா? யோசேப்பு இருந்தாரு. ஆனா யோசேப்பு யார் இருந்தா? ஒரு பக்தன் பாடுறாரு. கப்பல் அடியில் படுத்தாலும் அங்கே இருக்கிறீர், கடலில் மேலே மிதந்தாலும் அங்கே இருக்கிறீர்,
கப்பல் அடியில் படுத்தாலும் அங்கே இருக்கிறீர், கடலில் மேலே மிதந்தாலும் அங்கே இருக்கிறீர். ஒரு மனிதனை கடவுளுக்கு பிடிச்சிருச்சு, ஏசப்பாவை பிடிச்சிச்சுன்னு அவனை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். சிறைச்சாலையில் இருந்தாலும் அவன் கூட ஏசப்பா. ஆனா இவ்வளவுக்கும் பாடுதான். நீங்க வேணா பாருங்களேன், வண்ணாந்தரத்துல நடக்கிறாங்கல்ல, எகிப்து தேசத்துல இருந்து 40 வருஷம் என்ன பண்றாங்க, கானானுக்கு நடக்கணும், நட யாத்திரை இருக்கு. இந்த நட யாத்திரையில இரவுல அக்னி ஸ்தம்பமா வராரு, பகல்ல மேக ஸ்தம்பமா வராரு. அவங்க போட்ட செப்பல் என்ன பண்ணலையா, தேயில. அவங்க போட்ட வஸ்திரம் கிழியில. அவங்களுக்கு காடை கேட்டா காடை கொடுக்குறாரு, மண்ணாவை கேட்டா மண்ணா கொடுக்குறாரு, என்னெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கர்த்தர் இருந்தாரா இல்லையா? கூடதான் இருக்கிறாரு. ஆனா உபத்திரவம் வந்துச்சா இல்லையா? உபத்திரவமும் இருக்கும், ஆனா கர்த்தர் இருப்பாரு. சில நேரம் நம்ம நினைப்போம், நமக்கு இவ்வளவு உபத்திரவம் இருக்க, இவ்வளவு போராட்டம் இருக்க, ஒருவேளை கடவுள் நம்ம கூட இருக்க மாட்டார். இல்லைங்க, கடவுள் ஒருத்தனோட வாழ ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களை விட்டு போகவே மாட்டார். அவன் தான் பரிசுத்தவான். முதல்ல உங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணுங்க, உங்க கூட கடவுள் இருக்காரான்னு பாருங்க. உங்க கூட கடவுள் இருக்காரான்னு முதல்ல பாருங்க. சும்மா வந்து கடவுள் இருக்காருன்னு சும்மா அலப்பற கொடுக்குங்க. நான் சொல்லுவேன், இந்த ஜெயலலிதா கட்சியில இருக்கிற சில ஆள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜெயலலிதா இருக்கக்கூடாது, இவங்க ஆட்சிக்கு வந்தா இவர் போட்டா இருக்கும். சில ஆளுக்கு இருப்பாங்க, ஒரு வேஷ்டி வச்சுப்பாங்க, டிஎம்கே வேஷ்டி, ஏடிஎம்கே வேஷ்டி, என்னென்ன வேஷ்டி, ஒரு 10 வேஷ்டி வச்சுக்கிட்டு எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய போட்டோவை என்ன பண்ணிப்பாங்க, சொருவிப்பாங்க. சொருவிக்கிட்டு அந்த கட்சிக்கான பண்ணுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சில நேரம் தெரிஞ்சோ தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெயலலிதா கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துருப்பாங்க. பாத்தீங்களா? அந்த வீட்டு அலமாரி, வீட்டு முகனில மாட்டி வச்சிருப்பாங்க, பெருசா மாட்டி வச்சிருப்பாங்க. நான் போய் இப்ப ஜெயலலிதா உள்ள நின்றுருக்காரு இருக்கு. அவர் சொல்றாரு, ஜெயலலிதா நான் சொன்னா உடனே கேட்பாங்க, கருணாநிதி நான் சொன்னா உடனே கேட்பாங்க, சும்மாலாம் இல்ல, பாத்தியா போட்டாவ அப்படின்னா சொல்றாரு. எங்க பார்த்தாலும் அந்த யாரு கூட பெரிய ஆள் கூட நிக்கிறவங்களோட போட்டோலாம் வச்சிருப்பாரு. வச்சிருக்கோம்ல, இப்ப போய் யார போய் கேட்கணும்? இவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் லிங்க் இருக்கான யார கேட்கணும்? ஜெயலலிதாவை போய் கேட்கணும். யார கேட்கணும்? இவருங்க அலப்பற பண்ணிட்டு பாரு, என் கூட ஜெயலலிதா இருக்காங்க, நானும் ஜெயலலிதாவும் சாப்பிட்டோம், நானும் ஜெயலலிதா தான் போனோம், நான் தான் காரி ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இவரு. ஆனா ஜெயலலிதா போயிட்டு, ஏங்க இது மாதிரி எங்க ஊர்ல இருக்கிற மார்டின் ஒருத்தர், அவர் எப்ப பார்த்தாலும் உங்க பேரை சொல்லிக்கிட்டு, ஜெயலலிதா என் கூட சாப்பிட்டாரு, ஜெயலலிதா என் கூட வந்தாங்க, அவரு கூட இப்பதான் கார்ல போனா, இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அம்மா வாங்கன்னு கேட்டா, மார்டின் யார் அவன்? என் பேரை வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறானா? அவன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. இது மாதிரிதான் நிறைய பேர் என்ன இருக்கு லிஸ்ட்ல விடப்பட்டிருக்கீங்க. ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, ஏசப்பா என் கூட பேசுறாரு, அப்படி வெள்ளை உருவமா வந்தாரு, மஞ்சள் உருவமா போனாரு, தாடி வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. இன்னொரு சில சபையில, எங்க சபையில மட்டும்தான் இயேசு இருக்கிறாரு, அந்த சபையில இயேசு இல்லைங்கிறாங்க. அந்த பாஸ்டர் வர இல்லை. ஏங்க, இயேசு யாரு கூட இருந்தாலும் அவங்களுக்கு தெரியுங்க. லைட்டு போட்டா அந்த அது வரைக்கும் தெரியும், இருட்டு இருந்தா தெரியாது, லைட் போட்டா தெரியும். உங்ககிட்ட இயேசு தான் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இயேசு இருந்தாலும் தெரியும், இயேசு இல்லைனாலும் தெரியும். இன்னொன்னு சொன்னா, பிசாசு இருந்தாலும் தெரியும். இயேசு இருந்தாலும் தெரியும், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம கூட யார் இருக்கணும்? ஏசப்பா இருக்கணும். இப்ப நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க? என் கூட ஏசப்பா தான் இருக்கிறாரா? எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? உங்க எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் இந்த வாரம் ஃபுல்லா. இந்த என்ன கிழமை இன்னைக்கு? வியாழக்கிழமை. இன்னைக்கு அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு 8 நாள்
என் கூட நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் வச்சு இருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த பித்தலாட்டெல்லாம் மட்டும் ஜெபம் பண்ணாலும் இயேசுனார் ஜெபம் பண்றவனும் பிசாசு இருக்கான். இயேசுனார் இருந்தா அவன் குணாதிசயம் மாறும், அவன் பண்பு மாறும். இந்த ஜெபம் பண்றது, அல்லேலூயா சொல்றது, பிரைஸ் தி லார்ட் சொல்றது, ரபரபா ரபர பிரிப்பாருங்க, இதெல்லாம் இயேசு இல்ல. இயேசு இருக்கிறவன் குணம் மாறி இருப்பான். இயேசு எப்படி இருப்பான்? அவன் டோட்டல் குணம் சேஞ்ச். அவன் டோட்டலா இயேசுவை போல இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பிரச்சனை கிறிஸ்தவத்துல என்ன தெரியுங்களா? அந்நிய பாஷை நீ பேசிடுவ, நல்ல லென்த் ஜெபம் பண்ணிடுவ, நல்ல பாட்டு எதுவானாலும் நீ பண்ணிடலாம். ஆனா உன் குணம் சற்று மாறாமல் இருக்குமானால் இயேசுவோடு இருக்குது. நீங்க பரிசுத்தவான்களை தயவு செய்து சத்தியத்தை அறிக்கை, சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆக்கும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, நான் கூட பொய்யனா மாறலாம், ஆனா அவர் பொய்யறியாதவர், பொய்யறியாத ஒரு தெய்வம். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லவே இல்லை. அதனால அவரோட கூட நீங்க என்ன பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க, பேசி பாருங்க, அவரோட பழகி பாருங்க, அவரோட உட்காந்து பாருங்க, அந்த என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்க. அவர் உங்களோடு பேச ஆரம்பிக்கும். உங்களோட அவர் என்ன பண்ணுவாரு? பேசி பாருங்க. என்னங்க பேசுறது? அவர்கிட்ட பேசி பாருங்க. நீங்க பேசி மட்டும் பாருங்க. மாறாத தங்கங்க அவரு, தேனிலும் திகட்டாத மதுரங்க அவரு. அந்த தங்கத்தை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, யோசிப்புக்கு மட்டும் தெரியும், என் அண்ணன் அடிச்சாலும் நீங்க என் கூட இருங்க, என்ன குழியில போட்டாலும் நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க ஏசப்பா, என்ன சிறைச்சாலைல போட்டாலும் நீங்க மட்டும் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க ஏசப்பா. ஏன்னா நீங்க இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கையில சந்தோஷம். அது ஜெயில கடந்தா கூட பரவாயில்ல. ஜான் ஜெயில கடந்தாருல கொஞ்ச நாள், அப்பதான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். நல்லவரோ கெட்டவரோ, நல்லவரோ கெட்டவரோ, பாதி விமர்சனம் பாதி நல்லது கெட்டது எதோ சொல்றான். நம்ம அதுக்கு வரவே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு ஒரு பாட்டு, புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டா வேறு யாரு பாட முடியுது? ஒரு 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 தேவன் மேல அன்பு இல்லாத பாட முடியுமா? அந்தவரை எல்லாம் கை விட்டுருவான். அந்த உலகத்துல எல்லாம் பண்டாட்டி விட்டுருவா, புருஷன் விட்டுருவா, எல்லாம் விட்டுருவாங்க. ஆனா கைவிடாத ஒருவர் இருக்கிறார். அவருக்கு பேர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவோட வீட்டுக்கு போ. ஏன்னா போய் பாருங்க. நான் அவரோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் டிராவல் இனிமே இயேசுவோட தான். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட இப்படி பேசுறேன். நான் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இந்த சபை விட்டு எங்கேயும் போகவே முடியாது. ஏன்னா எனக்கு நீங்க எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நானா இட்டுட்டு போயிருந்தா பயப்படலாம். ஆண்டவரை நீ கொடுத்தி நீ கூட்டு போட்டிடு, அவ்வளவுதான். அவர்கிட்ட சொல்லிடுவேன். இப்ப நீங்க யாராவது போயிட்டீங்கன்னு வச்சுங்க, என் பிரசங்கத்தை கேட்டு, என்ன இவர் எப்ப பார்த்தாலும் நீ போனாலும் போய்க்க, ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆண்டவரை நீங்க கொடுத்தீங்க, நான் பேசினேன், இப்ப போயிட்டாங்க, நான் ஒண்ணும் சொல்ல, நீங்க தான் அதை பார்த்து. அதனால நீங்க யாரும் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. ஏன்னா மாட்டி விட்டதே கர்த்தர் தான். அல்லேலூயா. உங்களுக்கு மாட்டி விட்டதே யாரு? கர்த்தர் தான். ஏன்னா அவருக்கு தானே தெரியும் நீங்க யாரு நான் யாருன்னு. நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும் நீங்க யாரு நான் யாருன்னு, அவருக்கு மட்டும் தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? மாட்டி விட்டுருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப யோசேப்பு எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போனாலும், எகிப்துல போய் இருந்தாலும் அவர் செய்யறதெல்லாம் அப்படி என்ன பண்ணுவார்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்னங்க? ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு இடத்துல போய் ஜாமான் வாங்குறீங்க, காலைல போய் நீங்க தான் போனி பண்றீங்க, காலையில போய் நீங்க தான் போனி பண்றீங்க. அன்னைக்கு பார்த்தா அவனுக்கு ஆயிரக்கணக்கில் வருமானம் வருது, வியாபாரம் ஓடுது. உங்களை என்ன நினைப்பான்? அடுத்த நாள் என்ன சொல்லுவான்? காலையிலேயே நீங்க வந்து ஒரு வியாபாரம் பண்ணுங்கக்கா அப்படின்னுவான். நீங்க போய் காலையில வியாபாரம் பண்றீங்க, ஆனா அன்னைக்கு ஒரு இடம் ஓடல. அடுத்த நாள் உங்களை பார்த்து என்ன பண்ணுவான்? அதுக்குள்ள என்ன பண்றான்? அவனே ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு அவனே வியாபாரம் பண்ணிப்பான். ஏன்னா இது வந்தா அந்த இடம் விளங்காது, இது வந்தா அந்த இடம் விளங்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனோட இயேசு கிறிஸ்து இருந்தா அவன் செய்யறதெல்லாம் என்ன பண்ணுவான்? ஒரு கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி, நீங்க ஒரு நடுவுல போனாலும் சரி, இல்ல நீங்க ஒரு அறுப்பறுக்க போனாலும் சரி, நீங்க ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு போனா கூட சரி, அந்த இடத்துல உங்களை வச்சு கர்த்தர் மகிமை போட்டுட்டே இருப்பாரு. அதுதாங்க ஒரு மனிதனோட கர்த்தர் இருக்கிறது அழகு. நீ எங்க போனாலுமே, நீ எந்த இடத்துல உனக்குன்னு ஒரு தனி நேம கொடுத்துட்டு இருக்க. தனி நேம கொடுக்குறாரா? அங்கதான் ஐயோ இவளா, ஐயோ இவனா அப்படின்னு நீ பிசாசோட ஆள்னா, உன்னை மட்டும் தனியா
பிரிச்சு எடுக்கிறாரு அப்படின்னா நீ தான் ஹீரோ, கதாநாயகன். ஏன்னா நீ ஹீரோவா நிக்கல, எப்பவுமே ஹீரோவை காட்டிக்கிட்டே இருக்கல. எப்பவுமே நான் ஜீரோ அவர் ஹீரோ, நான் ஜீரோ அவர் ஹீரோன்னு காட்ட காட்ட வெளியே அவர் என்ன பண்ணுவாரு, உன்ன ஹீரோவா காட்டுவாரு. நீ பாடினா அப்படி இருக்கும், நீ பேசுனா அப்படி இருக்கும், நீ ஜெபம் பண்ணா அப்படி இருக்கும், நீ ஒரு இடத்துல போய் ஒரு விஷயம் பண்ணா அப்படி இருக்கும். உன்னை வச்சு கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு வாய்க்கும் வழி இல்லாம இருந்தா கூட கர்த்தர் உன் கூட இருக்க 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 உன்னை தூக்கி டாப்ல வச்சிருவாரு. அதனாலதான் சொல்றேன், அவர் என்ன பண்றாரு, உங்க கூட டிராவல் பண்ணணும். அப்போ ஒரு சித்தத்தை நீங்கள் செய்யணும். அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ற ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுங்களா? தயவு செய்து உங்கள்கிட்ட தங்கத்தை கேட்கல, பொண்ணை கேட்கல, காணிக்கல, எதுவுமே இல்லைங்க. ஆண்டவருக்கும் உங்க இருதயத்துக்கு, இந்த இருதயம் என் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் சொந்தம். இதுக்குள்ள வேற யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஃப்ளோ பண்ணவே மாட்டேன். ஆமீன் சொல்லுங்க பாருங்க. சரியாமா? தயவு செய்து சொல்றேன், வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். இது மாற்றம் இல்லை, இதோட பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. ஆனா நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை 52 வாரம், இந்த வாரத்துல இருந்து கணக்கு வச்சுக்க, 52 வாரத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரலாம் சபிக்கப்பட்டது. என்னடா இப்படி சொல்லிட்டான்? ஆமா, ஒரு வாரம் கூட நீ தவறாம சர்ச்சைக்கு வா. வாரம் சர்ச்சைக்கு வா, ஒரு வாரம் இல்லாம 9:30 மணிக்கு 9:30 மணிக்கு வா சர்ச்சைக்கு. வாரத்துல ஒரு நாள் பாஸ்டிங் இரு, ஒரு நாளாவது என்ன பண்ணு, உபவாசித்து பாஸ்டிங் இரு. ஒரு வேலை முடியலனால நான் வேலைக்கு போறேன், அலுவலுக்கு போறேன், அங்க இருக்க எங்க இருக்கையா, என்னால முடியலன்றது, வீட்டுல சும்மா உட்காந்துருக்க, நீ என்ன செய்ய போற? வாரத்துல ஒரு நாள் பாஸ்டிங், சமூகத்துல உட்காரு, தேசத்துக்காக காதரு, உன் குடும்பத்துக்காக காதறி ஜெபம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை 52 வாரம் இருக்கு. 52 வாரமும் நான் விடாம சர்ச்சைக்கு வரேங்க. வந்தவங்க இருக்கிறாங்க இங்க, 52 வாரமும் சர்ச்சைக்கு வந்திருக்கிறாங்க. சபையில இருக்க எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். யார் குடும்பம் என்னென்ன ஆகிட்டு இருக்கு, என்னென்ன மறைக்கிறீங்க, என்னென்ன மறைக்கல, என்னென்ன வருது, என்னென்ன போகுது, எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு? எங்க மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்தால் மட்டும்தான் பிரசங்கமே பண்ண முடியும். உங்க எல்லாரும் குறித்து எனக்கு கர்த்தர் A to Z சொன்னா மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும். அதனால என்ன பண்ண முடியாது, பேச முடியவே முடியாது. அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு அவர் கொடுத்ததுனாலதான் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வருஷமாவது சரியா நீ வாழ்ந்துப்பாரு, சரியா ஜெபம் பண்ணிப்பாரு. ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறாரு. டெய்லி ஜெபம் பண்ணுங்க, டெய்லி ஆராதனை செய்யுங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வாங்க. சர்ச்சைக்கான ஊழியத்திற்கான காரியங்கள் உங்களால முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க, நேரத்தை செலவிடுங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் சர்ச்சைக்கு வருவீங்க. அதுலயும் என்னது, ஒரு வாரம் வருது இல்ல, ஒரு வாரம் வருது, இந்த வாரம் கணவர் வருது, அந்த புருஷன் வருது, அது மாத்தி மாத்தி வருது. எங்க வாய்ப்பு ஜெயிக்கணும்னாங்க, காலை வச்சிட்டீங்க இல்ல, சமாளிச்சுதான் பாப்போன்னு ஓடுங்க. கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தரின் சார்பில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு சவாலிட்டு சொல்லுகிறேன். தயவு செய்து இருந்தா ஆத்துல இரு, இல்ல சேத்துல இருந்தா அனலாயிரு, இல்ல குளிராயிரு. ரெண்டுலயும் இல்லாம வித சத்தியமா சொல்ற, நீ வாழ முடியாது. ஒரு நன்றி வரணும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போற இந்த வருஷம். சரியா இருந்துட்டீங்கன்னா நிஜமா சொல்றேன், இன்னைக்கு ஒட்டுமொத்த பெரிய பிரச்சனை தாங்க. என்ன பிரச்சனை தெரியுங்களா? எல்லாம் ஞானசாரம் என்னன்னு தெரியாது, சத்தியம் என்னன்னு தெரியாது, பாட்டு என்னன்னு தெரியாது, வந்து முக்காட போட்டுட்டு உட்காந்துருக்கும். அல்லேலூயா, கை தட்டு, ஸ்தோத்திரம். அப்படியே கொஞ்ச நேரம் இப்படியே விட்டா அப்புறம் கடைசியில போயிட்டு இந்த சபையில தூங்குறது தான் அதிகமா இருக்கு. இது நைட் பிரேயர்ல தூங்குறது தப்பு இல்ல. நைட் பிரேயர்ல போயிட்டு நீங்க தூங்குறீங்கன்னா அந்த தூக்கத்தை நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பகல்லே தூங்குறாம பாருங்க நம்ம ஆளு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிலேயே குறைக்க வருதுன்னா அப்புறம் யோசிச்சு பாருங்க. நாம வருதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், அதுலயே பாதி நாள் தான் சர்ச்சு, பாதி நாள் கூட 2-3 மணி நேரம் தான் சர்ச்சு. அந்த 3 மணி நேரத்துல என்ன பண்ணிடுது, அப்பா 1/2 மணி நேரம் பாட்டு, 1/2 மணி நேரம் ஒரு ஷிப்பு, 1/4 மணி நேரம் சாட்சி, பிரசங்கமே ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம். அந்த பிரசங்க நேரம் வரும் பாருங்க, கரெக்டா தான் தூங்குற நேரம். அப்ப ஆண்டவர் பாப்பாரு, என்னடா இது, கொடுக்கப்படுகிற அந்த 2 மணி நேரமே நம்ம சரியா கொடுக்கணும். கேட்டா இதுல வேற உங்களுக்கு கோவம் வர வருது, தூங்குறாருன்னு சொல்றாரு, என்ன அதை சொல்ற, அப்ப தூங்குறேன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுங்க. அது சபையில வந்து தூங்கலாமா அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சொல்லல. இன்னைக்கு நீங்க தூங்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க தூங்குறவங்களுக்கு சொல்லவே இல்லை. நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரீங்கல்ல, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அவங்களதான் சொல்றேன். இன்னைக்கு நைட்டு தூங்குறீங்க, நிறைய பேர் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா எனக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு ஆச்சரியமா தான் இருக்கு, நீங்க எல்லாம் தூங்காம அப்படி இந்த நான் ஜாமத்துல கூட மூச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா பெரிய சவால் தாங்க.
கடவுள் பேசிக்கிட்டு தாங்க இருக்காரு அவங்க கிட்ட. ஆமென் சொல்லுங்க. யோசேப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. யோசேப்போடு இருந்த கர்த்தர் உங்களோட இருக்க விரும்புறாரு. நீங்க ஒன்னே ஒண்ணு, என் கூட நீங்க இருங்கப்பா, யாரு போனாலும் பரவாயில்ல, யார் வேணாலும் விட்டு போகட்டும், யார் வேணாலும் என்னை விட்டுட்டு போகட்டும், அதை பத்தி நான் கவலைப்படும், நீங்க மட்டும் என்னை விட்டுட்டு போக. இந்த ஒரு கான்செப்ட், தன்னம்பிக்கை மட்டும் தான் ஒரு மனுஷனுக்கு. எது குறித்து அந்த தப்பா நினைக்கிறீங்க. இந்த செல்போன்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க பிடிக்க முடியாது. செல்போன்ல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள் பார்த்தா கண்ணீரான பாடல் இருக்கும், ஒரு நாள் பார்த்தா ஹஹான்னு சிரிப்பு பாட்டா இருக்கும், ஒரு நாள் பார்த்தா சோகமான பாட்டா இருக்கும். இது வந்து இவங்க சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. என்ன ஆக்குவாங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாருக்கும் சொல்றாங்களாம், இன்னைக்கு நான் துக்கமா இருக்கிறேன். துக்கம் வந்தாலும் அழுக வந்தாலும் நம்மளோட துக்கத்தின் சந்தோஷத்தில் சொல்ற ஒரே ஒரு நபர், அல்லேலூயா, நம்ம ஒரே ஒரு துக்கத்தை சொல்ற ஒரே ஒரு நபர், அதாவதுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் தாங்க சொல்லணும். மனுஷனால் ஒரு ஆளால கூட உங்களுக்கு தீர்வு காணவே முடியாது. நினைக்கிறீங்க என்னுடைய வயசுல, என் வாழ்க்கையில நான் பெரிய ரொம்ப அனுபவசாலியா பேசல, கடவுள் மட்டும்தான் நமக்கு, கடவுள் மட்டும்தான். கட்டின கூட விட்டு போயிடுவோம், கட்டின மனைவி விட்டு போயிடுவோம், பிள்ளைகள் விட்டு போயிடுவாங்க, எல்லாரும் ஒரு நாள் ஒன்று விட்டுருவோம். ஏசு ஒன்று விடவே மாட்டார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நம்ம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே என்ன கூடாது, கலந்து போகவே வாழ்க்கை ஏசப்பாக்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். வேதனை, என் துக்கம், என் கண்ணீர், என் சோகம் எல்லாத்தையும் ஏசப்பா பாதத்துல இறக்கி வைக்கிறப்பான்னு சொல்லிட்டு ஒரு பாதத்துல நீங்க இறக்கி வச்சீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்ய. யோசிப்பு வரலாறுல நீங்க வேணா வாசி பாருங்க, இவ்வளவு கஷ்டத்துக்கும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். ஜெயிலுக்கு போனா போவார், தப்பு செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போவார், செய்யாத தப்புக்கு ஜெயில் உள்ள கிடப்பார். கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் பாக்குறாரு, அந்த பார்வோனுக்கு கடைசியா முடிக்க போறேன், பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்றான். சொப்பனத்துல விவரிச்சு சொல்ல மாட்டேன், ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்துடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு பஞ்சம் வரப்போகுது. சொப்பனத்தோட அர்த்தம் என்னன்னா, ஒரு பஞ்சத்தை குறித்து சொப்பனத்தை காண்றது அந்த பார்வோன் ராஜா. அந்த சொப்பனத்துக்கு யாராலையும் என்ன பண்ண முடியல, அர்த்தம் சொல்ல முடியாது இருக்கு. அப்ப இந்த ஜெயில இருக்கும்போது 2 பேர் சொப்பனத்தை காணுவான். அந்த 2 பேருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது யாருன்னா யோசிப்பு. ஜெயிலுக்கு கொண்டு போனது எதுக்கு, அது எல்லாம் நல்லதுக்கு. வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் நீ நடத்தினா அது நல்லதுக்காக மட்டும்தான். நானா நடத்திக்கிட்டாதான் அது கெட்டது. சொல்லுமா, நானா நடத்திக்கிட்டதான் கெட்டது, நீ நடத்தீங்கன்னா நல்லது. நான் கீழே விழுந்தனா வலிக்குதா, ஏசப்பா நான் தான் உன்னை விழ வச்சேன் அப்படின்னா கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவரே எனக்கு ஒரு 10,000 பணம் கிடைச்சிருக்கு, நீங்க கொடுத்தீங்களா பிசாசு கொடுத்தானா, நான் தான் கொடுத்தேன், கர்த்தருக்கு பிசாசு தான் கொடுத்து வேணாம் தூக்கி போட்டுடணும். ஏன்னா பிசாசு கொடுத்தது வேணவே. உண்மையை சொல்றேங்க, நிறைய பிசாசு நம்மளுக்கு என்ன பண்ணும், பணம் கொடுக்கும், நகை கொடுக்கும், வெள்ளி கொடுக்கும், தங்கம் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அதை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கான பின்னாடி விளைவு பெருசா இருக்கும். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு லோனுங்கிற பிசாசு என்ன பண்ணுச்சு, உங்களுக்கு ஓவர் டியூலாம் இல்ல, நடிவுல ஓவர் டியூனால ஓடிலாம் இல்ல, நீங்க தான் ரொம்ப சரியான ஆளு, நீங்க தான் அருமையா கட்டுறீங்க, உங்க தெருவுலயே நீங்க மட்டும் தான் நல்லா கட்டுறீங்க. ஏன்னா உங்களை தலைவரா போட்டு, உங்களை தலைவரா போட்டு 4 பேரை நீ குழு வாங்கி தெரியாக்கா அப்படின்னு இந்த அக்காவுக்கு வருது ஒரு சந்தோஷம். எப்படி வருது, நான் மட்டும் தான் உத்தமி தெரியுமா, நான் மட்டும் தான் குழு பணம் கட்டுவேன், எல்லாம் இவ்வளவு எல்லாம் பிராடி சரிக்குவா, இவ்வளவு எல்லாம் என்ன பிராடி சரிக்கும், எனக்கு மட்டும் தான் நம்புறாரு அந்த மேனேஜர். இப்ப நான் சொன்னது 5 பேருக்கு லோன் கிடைக்கும், இதுல ஒரு பெருமை. ஒரு இதெல்லாம் பிசாசு வைக்கிற பெரிய வலைங்கிறது யாருக்கு தெரியல, யாருக்கு தெரியல. இது பிசாசோட நோக்கம் தெரியும். அடு கொஞ்சம் உஸ்பியத்துல கதை பிசாசுக்கு இருக்கும். நீ இந்த கனியை சாப்பிடும் பொழுது, இந்த கனியை சாப்பிடும் போது ஏசப்பா என்ன சொன்னாரு, சாப்பிட்டா சாகவே சாவீங்க. ஏசப்பா சொன்னதுலாம் தப்பு, நான் சொல்றேன் இதை சாப்பிட்டா நீங்க தேவர்களை போல மாறுவீங்க. ஆசை காட்டி மோசம் செய்யறதுனா பிசாசு. ஏசுநாதர் கொடுக்கிறது நிலையானது, மாறாதது, அழியாதது, நித்தியமானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்போ ஒரு சொப்பனத்தை
தான் தான் அந்த கண்டபடினா சொப்பனத்தை விளக்க சொல்ல போகிறாரு. விளக்க சொன்ன உடனே வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், அல்லேலூயா. எங்க இருந்தவரு? எகிப்துக்கு போய் எகிப்தினுடைய அதிபதியிட்ட ஒரு இடத்துல வேலைக்கு போய் அங்க அவன் பொண்டாட்டி அவன் என்ன பண்ணுது, தப்பு சொல்லி அதுல இருந்து ஓடி வந்து ஜெயில விழுந்து, ஜெயில இருந்து போயிட்டு பார்வோன்கிட்ட போய் சொப்பனம் சொல்லும் போது அந்த பார்வோன் சொல்றாரு, எந்த பார்வோன்னு? அந்த நாட்டுடைய ராஜா சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ? அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சீக்கிரம் போயிடலாம். அல்லேலூயா. அப்ப உங்களை யாரையாவது பார்த்து இப்படி சொல்லி இருக்கிறாங்களா? சொன்னாதான் கடவுள் உங்க கூட இருக்காங்க. உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? இவங்க பேசுறது ரொம்ப நாணமா இருக்கு, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி என்ன பண்ணணும்? ராஜா சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேற ஒருவன் உண்டோ? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே நான் பார்க்கலையப்பா எகிப்து தேசத்துல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதுல உட்கார்ந்து இருக்க 200 பேர்ல ஒரு 100 பேருக்கு தான் புரியுது, 100 பேருக்கு புரியலன்னு எனக்கு தெரியும். இந்த புரியாத 100 பேருக்கு நான் சொல்லவே இல்லை. இந்த புரியுற 100 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காவது இந்த செய்தி சென்றடையட்டுங்கிறதுக்காக தான் என்ன பண்றேன், இவ்வளவு தொண்டை வலிக்க பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம கற்றுக்கொண்டு தெரிஞ்சு கொண்டு நம்ம போகணுங்கிறது தான் நம்முடைய பெரிய நோக்கம். நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் சபைக்கே வரோம். நம்ம சபைக்கு வந்து நல்லா இல்லைன்னா அது ரொம்ப அவலட்சணமா மாறிடுங்கிறதுக்காக நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பெரிய நோக்கம். இந்த சபைக்கு வரவங்க, சர்ச்சைக்கு போறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற பெரிய நோக்கம் தான் பேசி வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவன் இல்லை. அதாவது இயேசப்பா பிள்ளைகள்ட்ட ஒரு விஷயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. நல்ல நாணம் இருக்கும், கவனிங்க, நல்லா நாணமா இருப்பீங்க, விவேகமா இருப்பீங்க. இப்ப நிறைய பேரை நாங்க பார்க்கும்போது நிறைய நாணம் இல்லை, நாணம் இல்லாம இருக்கு, விவேகம் இல்லாம இருக்கு. இயேசப்பா உங்களோட இருந்தாருன்னா நீங்க என்ன பேசணும், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுங்க. நீங்க இயேசப்போட டிராவல் பண்ணுங்க. நீங்க இன்னிலேருந்து ஒரு திருமணம் எடுத்துட்டு போங்க, வீட்டுக்கு போங்க. நீங்க இன்னிலேருந்து யாரோட கூட நடக்க முடியும்? இயேசப்பாவோட நடக்கும். தயவுசெய்து இயேசப்பா கையை விட்டுறாதீங்க. அவர் விடவே மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்கிறார். ஆனா அவர் உங்க கையை விட்டுட்டு கூடாதீங்க. தயவு செய்து அவர் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு எல்லாம். அவர் இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான். என்ன சொல்றதுன்னு தெரியல, வாசிங்க அடுத்தது. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் ஒன்னிலும் நான். இப்ப இதை நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்க. இப்ப யார் இவன்? தன் சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டு, குடியில தள்ளப்பட்டு, கொலவெறி பிடிச்சி அவனை கொல்ல போய், அவனை வந்து ஒத்தவன் இறக்கப்பட்டு இஸ்மவேலியர்கிட்ட வித்து, இஸ்மவேலியர் போயிட்டு எகிப்தியன்ட்ட கொடுத்து, எகிப்தியன் வீட்டுக்கு போய் அங்க கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி அவமானம், போராட்டம். இல்லையா? அவன் பாடுறப்பாம இருக்கு, இங்க பாப்போ உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவது, உங்க சமூகத்தை மறந்து எங்க பாப்போம் உங்க பிரசன்னத்தை. அந்த பாட்டு எடுங்க. எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து, அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை.
யோசிப்பு தான் பாடுறாரு. இப்ப அந்த அம்மா பாடுறாங்க. அதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே அவருக்கு இங்க போனா போவேன், என் தம்பி எல்லாம் எங்க அண்ணன் எல்லாம் என்ன போட்டு கொள்ள வரான், நான் போன இடத்துல நான் நல்லது செஞ்சேன், என்னுடைய ஓனருடைய மனைவி என்ன பண்றான், நான் தம்பி மேல குற்றம் காட்டுறான், ஜெயிலுக்கு போனா அங்க ஒருத்தவன் எப்படி பேசுறான், இதான் பார்ப்போம். என் கூட மட்டும் இல்லை, என் கூட இருந்தா கண்மலை மேல் வைக்கிறது சொல்றேங்க. தேசப்பண்பு மாறாது, தேசப்பண்பு வரவே மாறாது. நீங்க உங்க குணாதிசயத்தை மாற்றணும். இவ்வளவு உபத்திரவத்துல என்னைக்காவது ஆண்டவரை பார்த்து அவன் கோபப்பட்டு, என்னைக்காவது ஆண்டவரே எனக்கு ஏன் அந்த நிலைமை, எல்லாத்தையும் அவன் அனுபவிக்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த ஏற்ற காலத்துக்காக காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஏற்ற காலம் கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அந்த காலத்துக்காக ஒரு மனிதன் என்ன பண்ணும், அவர் திட்டத்துக்குள்ள நிக்கணும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பேன், கடவுள் உங்களுக்கு அதை தருவேன், கடவுள் இதை கொடுப்பேன்னு சொன்னான்னு நீங்க அவசரமே படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, அவசரப்படவே கூடாது. அவசரப்பட்டு என்ன பண்ணாது, ஏதாவது செஞ்சிடக்கூடாது. கர்த்தர் சொல்ற வரைக்கும் என்ன பண்ணும், காத்திருக்கும். கடவுள் எப்போ சொல்லுவாரு, கடவுள் இப்ப நம்ம எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கறதுலாம் இல்லை. ஆண்டவர் சொல்றது எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவர் சொல்றது எத்தனை பேர் கேட்டு நடக்குறீங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்து சொல்றதுதான் வேணாங்க, வெளியே போய் சொல்லுங்க பார்ப்போம். நாளைக்கு முடிஞ்ச பிறகு இல்ல, நாளைக்கு வீட்டுக்கு போய் நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க ஆண்டவரே நீங்க சொல்றதுதான் நான் செஞ்சேன், அதனாலதான் நான் வீணா போனேன் அப்படின்னு யாராவது அவரே நீங்க உங்களை கேட்காம செஞ்சும் பாருங்க, உங்களை கேட்காம கொடுத்தம் பாருங்க, உங்களை கேட்காம வாங்கணும் பாருங்க, உங்களை கேட்காம கட்டணும் பாருங்க, இப்படிதானே சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும், ஆண்டவரை என்ன பண்றணும், கேட்கணும். ஆண்டவரை நீங்க கேட்டாதான் ஆசீர்வாதம். நீங்க கேட்கலாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. நாம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஆண்டவர்கிட்ட பேசாம, ஆண்டவர் எங்க இருக்கிறார், பரலோகத்துல இருக்கிறார், அவர் எங்க வரமாரு, சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறோமா அப்படின்னு. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன், ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்க வீட்டுக்கு போகும்போது தயவு செய்து சொல்றேன், நீங்க விழித்திருந்து இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இங்க போறீங்க, கடவுள் உங்களை உயர்த்தும் வரைக்கும் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, தேவன் உங்களை ஏற்ற காலம் உயர்த்துவார்ல, ஏற்ற காலம் ஒண்ணு. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நான் எப்ப ஆண்டவரே, நான் எப்ப ஆண்டவரை உயர்த்தப்படணும், எனக்கான காலம் எப்ப ஆண்டவர், எனக்கான காலம் எப்ப பார்த்தாலும் சொல்லி, எப்ப பார்த்தாலும் அழுமூஞ்சி, எப்ப பார்த்தாலும் பாவப்பட்ட முகம். நம்ம சபையில வந்து பாருங்க, ஒரு கேமரா ஒண்ணு வச்சிருவோம், என்ன பண்றோம், ஒரு கேமரா ஒண்ணு இப்படி வச்சிருவோம் எல்லாருக்கும். அப்படியே உங்க முகம்ல எப்ப பாரு, சில முகம் பரவாயில்ல, சில முகம் எப்ப பார்த்தாலும், நான் என்ன சொல்லனா, எவ்வளவு கண்ணீர் வேதனை துக்கம், ஆடு மாடு ஒட்டகம் புல்ல எல்லாம் நடந்து போயிடுச்சு. ஒருவர் சொல்றாரு, கர்த்தாவே நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், கர்த்தருக்கு சோத்திரம், என் தாயின் வயிற்றில இருந்து எப்படி வந்தேன், நான் ட்ரெஸ் இல்லாம வந்து அப்படியே நான் போய்க்கிறேன், அதை பத்தி கவலைப்படல, நீங்க மட்டும் என் கூட இருங்க, அல்லேலூயா, நீங்க மட்டும் என் கூட இருங்க, நீங்க மட்டும் என் கூட இருங்க. அப்ப அவன் வாயில கூட என்ன பண்ணலையா, ஒரு துளி கூட பாவம் செய்யலையா. அடுத்தது அவன் மனைவி சொல்றா, 2ஆம் அதிகாரம் 8 வாசிக்க சொல்றா, அவன் உடம்பெல்லாம் இருக்கும், செம கடுப்பாவாது, என்ன ஆண்டவரே நீங்க அப்படி, உங்களெல்லாம் எப்படி இருக்கும், சின்ன வலி வந்தாலும் என்ன வலி வந்துச்சு, எவ்வளவு கடுப்பா வரீங்க, கடுப்பாவி ஆண்டவரை பேசுறது இல்லாம ஊழியக்காரன் நீங்க இதுலயே மாட்டிக்கிட்டா, என்ன ஒரு ஜெபம் பண்றாரு பார்த்து ஜெபம் அப்படின்னு இல்ல, இவருக்கு பருக்களே வந்துச்சுன்னா சொல்லிக்காதீங்க, வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு ஒரு மனுஷன், கூத்துது மனுஷன் சொல்றேன், ஏன்பா கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு ஏன் அப்படி உபத்திரப்பட்டு சாவுறா, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு செத்தாது போயான், அதான் சொல்றான், கடவுள் இல்லைன்ட்டு ஜீவனையாவது விட்டுரு அப்படிங்கிறான். அதுக்கு அவர் சொல்றாரு, அடி பைத்தியக்காரி, பைத்தியக்காரி பைத்தியக்காரி போல பேசுறிய, தேவன் கையில நன்மை பெற்றனா தீமையை பெற வேணாமா, அந்த முதல் வருஷத்துல சாட்சியா சொல்லுவாங்க, விசுவாசி சொல்லுவாங்க,
சாட்சியா சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே 2வது வருஷம் பாதி குறையும், 3வது வருஷம் முக்காவாசி குறையும், 4வது வருஷம் சாட்சிக்கே வரமாட்டீங்க. 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க போயிடுவீங்க. அதாவது அந்த ஒரு வருஷம் தான் உங்களுக்கு. அதனாலதான் ஆண்டவர் ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று ஒரு பேர். நீங்க சொல்லுங்க, நீங்க வாழ்ற வாழ்க்கையில நீங்க எல்லாருக்கும் சமநிலையா இருந்து, எல்லாரோட அன்பா இருந்து, எல்லாரோட பாசமா இருந்து ஆண்டவருக்குள்ள இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஆரம்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கீங்களா? ஆரம்பத்துல இந்த வைராக்கியம் உங்கள்ட்ட இருக்கா? ஆரம்பத்துல இந்த ஜெபம் உங்கள்ட்ட இருக்கா? ஆரம்பத்துல இந்த உண்மை உங்கள்ட்ட இருக்கா? ஆரம்பத்துல இந்த பாசம் எதுவுமே உங்கள்ட்ட இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோபு பாத்துங்க, முடிகிற வரைக்கும் என்ன பண்றான்? கடைசியில பாத்தீங்கன்னா ஓட்டெடுக்கல. அவர் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? அதுல உதட்டுல கூட என்ன பண்ணலாம்? பாவம் செய்யும். கடைசி 42ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவன்கிட்ட போய் பேசுறார். அவன் பேசுகிற அவன் என்ன சொல்றான் பாருங்க, அது மட்டும் வாசிங்க. 42ஆம் அதிகாரம். அப்பொழுது யோபு, கர்த்தர் பேசுறாரு, கர்த்தருக்கு மறு உத்தரவாக நான் ஒரே ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். ஆண்டவரே, தேவரே, நீங்க யாரு? நீங்க யாரு? சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்தது தடைபடவே. நீங்க நினைத்து என்ன பண்ணாது? தடைபடாது. நினைத்தது என்ன பண்ணாது? எனக்கு ஒரு காலம் வச்சிருப்பீங்கல்ல, இவ்வளவு உபத்திரவ வழியா நான் வரணுங்கிறது உங்களுடைய திட்டமானால் அதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க பாப்பா. ஏமா கவனியம்மா, ஏசப்பா பிள்ளையார் தான் ஒண்ணு சொல்லிடுறேன். கடவுள் உனக்கு சில உபத்திரவங்கள், வேதனை, வியாகுலம் வருது, நீ கடவுளோட பிள்ளையா ஒரிஜினலா இருக்கீனா உனக்கு வரும். கர்த்தர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலம் உனக்கான காலம் இருக்கு. அறுக்க ஒரு நட ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், அறுத்ததை களஞ்சியத்தில் சேர்க்க ஒரு காலம் இருக்கு. உனக்கான ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருப்பார். நம்ம எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தோம்னா எங்க போயிருக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்தா என்ன சொல்லுது பைபிள்? ஞானஸ்நானம் தான் பரலோகம் இல்லையா? அதுதான் ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க. இப்ப ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? பறந்தானே போயிருக்கணும். நீங்க ஏன் பறந்து போகல? ஏன் போகல? பூமியில செய்ய வேண்டிய காரியம் ஏதோ ஒண்ணு கர்த்தருக்காக இருக்கு. நீ என்னைக்கு சரி அன்னைக்குதான் உயிர் போகும். அதுதான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிரோட இருந்தா உமக்கு ஆதாயம், நான் செத்தா எனக்கு ஆதாயம். சொல்லுங்க, நான் உயிரோட இருந்தா உமக்கு ஆதாயம். எப்படி அவருக்கு ஆதாயம்? நீ சொல்லுங்க, எப்படி ஆதாயம்? நீங்க சொன்னீங்க, நான் சொல்றேன். எப்படி ஆதாயம்? ஜெபம் பண்ணுவோம். ஏங்க, நான் உயிரோட இருந்தா அவருக்கு ஆதாயம், நான் செத்தா எனக்கு ஆதாயம். அதுதான் பவுல் சொல்றது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிரோட இருந்தா அவருக்கு லாபம், நான் செத்தா எனக்கு லாபம். அப்படின்னா நான் செத்தா பரலோகம் விசுவாசம். நான் உயிரோட இருந்தா இன்னும் இப்போ ஒரு 200 பேருக்கு நான் சுவிசேஷத்துக்குன்னா இன்னும் ஒரு 200 பேருக்கு என்ன பண்ணுவேன்? ஏன்னா தேவ திட்டம் என்ன? நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்நானம். அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இப்ப நான் உயிரோட இருந்தா என்ன பண்ணுவேன்? செத்து போனா 200 பேர் ரட்சிக்கப்பட மாட்டான். இப்ப நான் உயிரோட இருந்தா இன்னொரு 200 பேர் என்ன பண்ணுவேன்? இப்ப அவருக்கு என்ன பண்ணும்? அப்ப நம்ம திட்டத்தை நிறைவேற்றுவானா? சாவை பத்தி பயப்படவே கொடுக்க மாட்டேன். சாவு எனக்கு வரவே வராது. சாவு எனக்கு பயந்து ஓடும். ஏன் சொல்லுங்க? ஏன்னா என்ன சாவடிக்க நான் மரணத்தை பார்க்கணும் அப்படின்னா அது என் பிதா கையில மட்டும்தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து பிசாசெல்லாம் என்ன கொல்லவே முடியும். வைராக்கியம் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. யாருக்குள்ள இருந்துச்சு? யோபுக்குள்ள இருந்துச்சு. பிசாசு சோதிக்கலாம், பிசாசு எனக்கு உபத்திரத்தை கொடுக்கலாம், ஆனா என் ஜீவனை தொட்டு பார்க்க உன்னால ஒண்ணும் புடுங்க முடியும். ஜீவனுக்கு அதிகாரம் உள்ள ஒரே தெய்வம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான்? ஆண்டவர் யார் என்பதை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களுக்காக நீங்க ஆண்டவர் சொல்றாரு. தாவீது ஏசாயா புத்தகத்துல, தீர்க்க தரிசன புத்தகத்துல எழுதுறாரு, 20ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. யாருங்க சிறியவன்? குழியில தள்ளப்பட்டவன் பலத்த ஜாதியாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில தீவிரமாய் செய்வார். நீ செய்ய வேணாம், நீ கட்ட வேணாம், நீ எதையும் செய்ய வேணாம். கர்த்தர்ட்ட என்ன பண்ணு, பேசிக்கிட்டே இரு, அவர் கூட இரு, அவர் ஏற்றதை செய்வார். செய்ய மாட்டாரா? நீ என்ன பண்ணிக்கிற? பயப்படுற? நீ இது நடந்துருமா, அது நடந்துருமா, அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா? கர்த்தாவே எப்படி ஆனாலும் நீங்க என் கூட இருங்க. சொல்லுங்க பாப்பா, எப்படி ஆனாலும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எப்படி ஆனாலும் என் வாழ்க்கையில நீங்க மட்டும் இருங்க. நீங்க மட்டும் இருந்தா ஏற்ற காலத்துல கர்த்தர் எனக்கு ஏற்றதை செய்வார். ஏற்றதை செய்வார். உனக்கு என்ன வேணுமோ, அது எப்ப வேணுமோ, எப்ப கொடுக்கணுங்கிறது யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தான் தெரியும். நீங்க என்ன நினைக்காதீங்கம்மா, நீ ஏதோ ஒரு பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு எனக்கெல்லாம் தெரியும் நினைக்காத. உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏசப்பாவுக்கு உனக்கு சொல்லுங்க, எனக்கு எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒன்னும் தெரியாது. நான் சும்மா வாய்ஸ் அவளை விட்டுக்கிட்டு என்னால முடியும், நான் பெரிய ஆள் நினைக்கிறேன். ஆனா என்னோட ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அவர் தான் செய்ய நினைத்ததுதான் என் வாழ்க்கையில தடைப்படாது. அவர் தான் எனக்கு ஏற்ற நேரத்துல ஏற்றதை செய்வார். இது ஒரு பேய். கை தந்ததில்ல. ஏன் பேய்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், வாயினால சொல்லுங்கன்றான். இப்ப எல்லாரும் வாயினால அறிக்கை எடுத்துட்டே இருக்கோம்ல. எங்க நல்லவங்க மூலமா பேய் வரும் சொல்றேன். அவங்க நல்லவங்க, அவங்க மூலமா என்ன வரும்? வாயினால அறிக்கை செய்யுங்க தான் சொன்னான். கரெக்டா நீங்க வாயினால என்ன செஞ்சீங்க? அறிக்கை செஞ்சீங்களா? இப்ப கை தட்டணும் நினைச்சு டக்குன்னு திரும்பி பாத்தீங்க, டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அதனாலதான் நல்லவன் மூலமாவும் சொல்லுங்க, நல்லவன் மூலமாவும் என் அக்கா மூலமா, என் தங்கச்சி மூலமா, என் மனைவி மூலமா, என் புருஷன் மூலமா, என் குடும்பத்து மூலமா, என் பக்கத்து வீட்டு அக்கா மூலமா, என் ஃப்ரெண்டு மூலமாவும் என்ன வரும்? பேய் வரும்னு சொல்லு. கடவுளோடு உங்களை நெருங்க விடாத ஒரு விஷயம் பண்ணதுன்னா அதுதான் பிசாசு. அல்லேலூயா. யோசேப்புக்குள்ளேயும் பிசாசு நெருங்கல. அல்லேலூயா. யோபு